வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றதால் பரபரப்பாக காணப்படும் சென்னை சாலைகள் போக்குவரத்து நெரிசல் இன்றி காட்சியளிக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து நிலவரம் குறித்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வணக்கம். உங்களுடைய கள தகவல்களை சொல்லுங்க. வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர் புறப்பட்டு சென்றதால சென்னையில் முக்கியமான சாலைகள், அதாவது அண்ணா சாலை, காமராஜர் சாலை, பூந்தமல்லி நெடுசாலை உள்ளிட்ட முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. சென்னையில் பீக் ஹவர்ஸ், அதாவது காலையில் 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நிறைய டிராஃபிக் இருக்கிறத பார்க்க முடியும். அதுவும் வேலை நாட்கள், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேலை நாளில் நிறைய டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கு இரவோ இல்லைன்னா நாளைக்கு தான் சென்னை திரும்புவாங்க. அப்படிங்கிறதுனால சென்னையில் முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்கிறதா பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய சாலை சென்னையில் முக்கியமான சாலையான அண்ணா சாலை. காலையில் இப்போ இந்த 10 மணி அளவுலலாம் இந்த அண்ணா சாலையில் வாகனம் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்கிறத பார்க்க முடியும். வாகனங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நின்று அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஆனால் இன்றைய தினம் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்கிறது தான் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா வாக்களிப்பதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட பேருந்துகள் மூலமாக மட்டும் 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இது இல்லாமல் ரயில்கள் மூலமாகவும் அதே மாதிரி கார்கள் மூலமாகவும் லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர் போயிட்டாங்க. அப்படிங்கிறதுனாலையும் மற்றொரு பக்கம் பள்ளிகளுக்கு கோடைக்கால விடுமுறை, கல்லூரிகளில் செமஸ்டர் விடுமுறை, அதே மாதிரி ஐடி நிறுவனங்கள் இன்றைய தினம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறாங்க. நிறைய பேர் நேற்று வியாழக்கிழமை வாக்களிச்சுட்டு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அவங்க வேலைக்கு வராமல் சனி ஞாயிறு லீவ் எடுத்துடலாம் அப்படின்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சென்னைக்கு திரும்பலை. அதனால் சென்னையில் முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருப்பது தான் பார்க்க முடிகிறது. காலையில் நம்ம 9 மணி அளவில் காமராஜர் சாலைக்கு போயிருந்தோம். காமராஜர் சாலை முக்கியமான சாலை, அரசு அலுவலகங்கள் நிறைய இயங்கக்கூடிய சாலை, தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய சாலை. அந்த காமராஜர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ரொம்பவே குறைவாக இருந்ததை பார்க்க முடிந்தது. அண்ணா சாலை இப்போ LIC பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம். இங்கெல்லாம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும். ஆனால் இப்போ சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை சாலைகள் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் இல்லை அப்படிங்கிறத களத்தில் பார்க்க முடிகிறது. சென்னை மக்கள் இன்றைக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தால் வெளியில் பார்த்தோம்னா பெரிய அளவில் டிராஃபிக் இல்லை அப்படிங்கிறது தான் களத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. கள தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.